வணக்கம் நண்பர்களே. சினிமா துறையில எத்தனையோ பேர் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படியா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து சாதனை படைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சினிமாவில் கால் பதிச்ச வேகமும் அவர் தொட்ட உயரமும் காட்டின பிரம்மாண்டமும் அது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு அசுரத்தனமான அதிவேக நெடுஞ்சாலை பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்ப காலத்திலேயே வரிசையா அவருக்கு படங்கள் புக் ஆச்சு. ஒரே நேரத்தில் 9 படம் 10 படம் அப்படின்னு எந்த தொய்வும் இல்லாமல் நடித்து ஒரு வற்றாத மகா நதியா தன்னோட நடிப்பால ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகையே வாரி அணைச்சிக்கிட்டாரு. அவரோட வழிபாடு அப்படிங்கிறது அவர் முதலாக கேமரா முன்னாடி நின்று சக்சஸ் அப்படின்னு பேசினப்பவே ஆரம்பமாயிடுச்சு. கடைசி வரைக்கும் ஒரு ஓயாத பம்பரம் மாதிரி சுழன்று அடித்த அந்த நடிப்பு சிங்கத்துக்கு 1985களுக்கு பிற்பகுதியில் காலம் ஒரு புது சவாலை கொண்டு வந்து நிறுத்திச்சு. 1988களுக்கு பிறகு சிவாஜி கணேசன் அவர்களோட வாழ்க்கையில் ஒரு தேக்க நிலை உருவானது என்னவோ நிஜம்தான். ஒரு பக்கம் சொந்த கட்சி அரசியல் சார்ந்த அலைக்கழிப்புகள், இன்னொரு பக்கம் வயசானதால உடம்புல ஏற்பட்ட சில உபாதைகள். ஆனால் இதுக்கெல்லாம் மேலே அப்போ தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய தட்டுப்பாடு நிலவுச்சு. சிவாஜிங்கிற அந்த அசாத்தியமான கலைஞரோட நடிப்பு பசிக்கு தீனி போடக்கூடிய ஆளுமை மிக்க படைப்பாளிகளோட தட்டுப்பாடு தான் அது. அந்த காலகட்டத்தில் நடிகர் திலகத்தோட அந்த பிரம்மாண்டத்தை முழுசா உள்வாங்கி அவருக்கு ஏற்ற மாதிரி கதைகளையோ கதாபாத்திரங்களையோ உருவாக்கக்கூடிய இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் ஏதோ கடமைக்கு நாமளும் சிவாஜி வச்சு ஒரு படம் பண்ணி ஆகணும், ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையிலையோ இல்லைன்னா அவரோட நட்சத்திர அந்தஸ்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சாங்களே தவிர அவருக்குள்ள இருந்த அந்த பேராற்றலை வெளியே கொண்டு வர தவறிட்டாங்க. உப்பு சப்பில்லாத ரொம்பவும் பலவீனமான கதைகளில் அவர் நடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கம்பீரமான சிங்கத்தை பிடிச்சு ஒரு சின்ன குறுகிய கூண்டுக்குள்ளே அடைச்சதுக்கு சமமாக இருந்துச்சு. 1992 வருஷம் தயாரிப்பாளர் KR அவர்கள் சின்ன மருமகள் அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிக்க முன் வந்தப்ப சினிமா வட்டாரத்தில் ஏகப்பட்ட நெகட்டிவான விமர்சனங்களை முன் வச்சாங்க. இந்த காலத்தில் போய் சிவாஜி வச்சு படம் எடுக்கிறீங்களே அப்படின்னு பலரும் கேட்டாங்க. ஏன் மறைஞ்ச பிரபல தயாரிப்பாளர் GV வெங்கடேசன் மாதிரியான ஆட்கள் கூட கேலி பேசுகிற அளவுக்கு ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக்காம தயாரிப்பாளர் KR உறுதியாக நின்று இந்த படத்தை தயாரித்து ஆவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்னார். அந்த படத்தில் கண் பார்வை இல்லாத ஒரு முதியவராக சிவாஜி சார் தன்னோட அசாத்தியமான முதிர்ச்சியை காட்டி ரொம்பவே பிரமாதமாக நடிச்சிருப்பார். ஒரு சிறந்த கலைஞனா அவர் தன்னோட வேலையை சரியா செஞ்சிருந்தாலும் திரையில அவரை எப்பவும் கம்பீரமா ஒரு சிங்கம் மாதிரி பாட்டு பழகின ரசிகர்களுக்கு அந்த சோகமான ஒடுங்கி போன கேரக்டர் ரசிகர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை உண்டாக்குச்சு. இதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் சிவாஜியோட காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சில அரைகுறை விமர்சகர்களும் இந்த சமூகமும் மறைமுகமாக பேச ஆரம்பித்தாங்க. தமிழ் சினிமாவோட முகவரியை உலகத்துக்கு சொன்ன அந்த மாபெரும் சிங்கத்தோட சாதனைகளை எல்லாம் அப்படியே மறந்துட்டு ஒரு சில சறுக்கல்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக அவரை ஓரங்கட்ட பார்த்தது அன்னைக்கு இருந்த தமிழ் சினிமா உலகம். ஆனால் காலம் அப்படியே விட்டுடுமா? சின்ன மருமகள் படம் வெளியாகி கரெக்டாக 9 மாதம்தான் ஆச்சு. அதே 1992 வருஷம் தீபாவளி நாளில் கமலஹாசனோட எழுத்து, இயக்குனர் பரதனோட டைரக்ஷன், அதில் வெளியானது தான் தேவர் மகன் திரைப்படம். அது வரைக்கும் அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த கூட்டமும் சரி அப்படியே அரண்டு போய் நின்றுட்டாங்க. என்னது 9 மாதத்துக்கு முன்னால நாம் பார்த்த அதே சிவாஜியா இது அப்படின்னு எல்லார் கண்ணும் அகலமா விரிஞ்சது. அந்த பாறை மாதிரியான கம்பீரம், அந்த சாதுரியமான வசன உச்சரிப்பு, முக்கியமா வெதை நாம் போட்டது அப்படின்னு அவர் பேசுற அந்த கம்பீர தமிழ், இது எல்லாமே விமர்சகர்களோட பேனா முனைகளை சுக்குநூறா உடைச்சி எரிஞ்சது. எல்லா பக்கத்துல இருந்தும் பாராட்டு பத்திரங்களும் மிரட்டலான விமர்சனங்களும் குவிய ஆரம்பிச்சது. யாரெல்லாம் சிவாஜியோட சகாப்தம் முடிஞ்சு போச்சுன்னு தப்பு கணக்கு போட்டாங்களோ அந்த வாய்கள் எல்லாமே பெரிய தேவர் காட்டுன அந்த விஸ்வரூபத்துக்கு முன்னால அப்படியே அடங்கி போயிடுச்சு. இந்த தேவர் மகன் படத்துக்கு பின்னால்தான் இந்த சமூகமே ஒரு உண்மையை நிதானமா யோசிக்க தொடங்குச்சு. தப்பு சிங்கத்தின் மேல கிடையாது, தூங்கிட்டு இருக்கிற அந்த சிங்கத்துக்கு சரியான இரையை தராம உப்பு சப்பில்லாத கதைகளை கொடுத்த இயக்குநர்கள் மேலதான் தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க.
இதே மாதிரியான ஒரு விமர்சன புயல் 1985 முதல் மரியாதை படத்துக்கு முன்னாடியும் வந்துச்சு. சிவாஜிக்கு இனிமேல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டவங்களுக்கு இயக்குனர் பாரதி ராஜா மூலமா மலைச்சாமியா வந்து சிவாஜி கொடுத்த அந்த மரண அடிதான் அந்த முதல் மரியாதை. அந்த படத்துக்கு பின்னால பத்திரிகைகள் எல்லாமே பக்கம் பக்கமா அவரை புகழ்ந்து தள்ளிச்சு. இப்போ உங்க மனசுல ஒரு நியாயமான கேள்வி எழலாம், அப்படின்னா சிவாஜி சார் என் இடையில வந்து அந்த பலவீனமான கதைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து நடித்தாருன்னு அப்படின்னு. சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பிறவி நடிகர், நடிப்பு தான் அவருக்கு முழு மூச்சு. அதையெல்லாம் பலவீனமான கதைகள் அப்படின்னு சொல்றதை விட அந்த திரை செதுக்கல்கள்ல இயக்குநர்களுக்கு அந்த கையாலாகாத திறமை குறைவு அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப சரியா இருக்கும். எனக்கு தேவை நல்ல கதை, என்னோட நடிப்பை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு அவர் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட கதை சொல்ல வர்றப்ப அந்த இயக்குநர்கள் காட்டுற ஆர்வமும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கேமரா முன்னால அவர் நின்னப்போ ஏற்பட்ட அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து மிரண்டு போய் தடுமாறி சொதப்பிடுற அந்த இயக்குநர்களோட சாமர்த்தியமின்மை தான் முக்கியமான காரணம். சிவாஜி வச்சு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்த அளவுக்கு 80களுக்கு பின்னால வந்த அந்த புது டைரக்டர்கள் கிட்ட நடிகர் தினத்தை கையாளுறதுக்கான அந்த சாமர்த்திய சான்றிதழ் இல்லாம போனது உண்மையிலேயே நம்ம திரையுலகத்தோட சாபக்கீடுன்னு தான் சொல்லணும். நடிகர் திலகம் சிவாஜியோட பிற்கால படங்களான முதல் மரியாதை, துணை, தேவர் மகன் மாதிரியான படங்கள் நமக்கு உணர்த்துகிற பாடம் ஒன்றுதான். நண்பர்களே, உண்மையான கலைஞன் என்னைக்கு தோற்பது இல்லை. அவனை செதுக்கும் ஒளியோட கூர்மை மழுங்கும் போதுதான் அந்த இடத்துல கலை சிதைஞ்சு போயிடுது. 80களுக்கு பின்னால வந்த நிறைய இயக்குநர்களுக்கு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சே தவிர ஒரு மாபெரும் சகாப்தத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பக்குவம் சுத்தமா இல்லை. அதையும் தாண்டி பாரதி ராஜா, இயக்குனர் துரை, பரதன் மாதிரியான ஜாம்பவான்கள் அவரை முறைப்படி செதுக்கினப்போ அந்த சிங்கம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து கர்ஜனை செஞ்சது. அதனால நடிகர் திலகத்தோட அந்த பிற்கால படங்களை மட்டும் வச்சுக்கிட்டு அவரை விமர்சனம் செஞ்ச அன்றைய சுயநல சமூகத்துக்கு தேவர் மகன் படம் ஒரு மரணத்தனமான சம்மட்டியடி கொடுத்துச்சு. காலங்கள் மாறலாம், பல தலைமுறைகள் கடந்து போகலாம், ஆனா இந்த தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் நடிப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு ஆகச் சிறந்த முகவரியா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும்தான் சிம்மாசனம் போட்டு கம்பீரமா உட்கார்ந்திருப்பார். அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத ஒரு பேருண்மை.